சார் அதிமுக தேர்தல் தோல்வி காரணமாக தான் அசம்பிளியில் அமைதி ஈடுபடுறாங்க, அசம்பிளி நடவடிக்கை ஈடுபடுறாங்க. சிபிஐ விசாரணை கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு தேவையில்லை. இப்போ ஒரு அதாவது கல்வராயன் மலையில வந்து தான் காட்சி எல்லாமே அந்த மாவட்டத்துக்கு சப்ளை போகுதுன்னு தகவல் எல்லாமே. அதோட நான் ட்வீட் போட்டேன், கல்வராயன் மலையா இல்லை வந்து இது கல்வராயன் மலையா இல்லை வந்து கள்ளச்சாராய மலையான்னு கூட ட்வீட் போட்டேன் நான். அதை இதுக்கு விடை சொல்ல வேண்டியது யாரு? கவர்மெண்ட் தானே விடை சொல்லணும். இப்போ 600 பேரை பிடிச்சிருக்குன்றாங்க. ஏற்கனவே வந்து செங்கல்பட்டுலையும் விழுப்புரத்துலையும் மரக்கணம் அந்த ஏரியாவில வந்து 22 பேர் செத்துருக்காங்க. அந்த நேரம் வரும்போது மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக ரைடு ஒரு 200 பேரை பிடிச்சி கணக்கு காட்டி அதோட முடிச்சிருக்காங்க. அப்போ அதன் பிறகு தொடர்ச்சியாக இப்போ நடந்தது. அப்போ இது எப்படி நடந்தது? அப்போ இந்த சம்பவம் ஒரு அனுமானம் நடக்குது. அப்போ இந்த சம்பவம் நடக்கலன்னு வச்சுக்க, அப்போ தொடர்ச்சியாக வந்து கள்ளச்சாராயம் வந்து தமிழ்நாடு நடந்துட்டு தானே இருக்கும். அது வியாபாரம் நடந்துட்டு தானே இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், இந்த ஒரு நபர் கமிஷன் என்பது வெறும் கண் துடைப்பு, போகாத ஊருக்கு வழியை தேடுற கதை. இது அதை ஆற வைக்கின்ற ஒரு செயல், ஒரு டைலூட் பண்ற ஒரு செயல். எனவே கண் துடைப்பு என்பது கண் துடைப்பு. ஒரு நபர் இது வந்து கண் துடைப்பு. ஏன் மடியில கணம்லாம் நான் சிபிஐக்கு விடுறேங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. ஆளுங்கட்சியை சார்ந்த மிக 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 முக்கிய புள்ளிகள், கொஞ்சம் நஞ்சல்ல, மிக 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 முக்கிய புள்ளிகள் அவருடைய ஆதரவோடு தான் வந்து இன்னைக்கு வந்து இதெல்லாம் நடந்தது. அப்போ சாதாரண ஒரு சிபிஎஸ்இ விசாரிச்சா இது உண்மை வெளிவருமா? இல்ல ஒரு நபர் கமிஷன் போட்டு இதை வந்து என்கொயரி பண்ணா இந்த உண்மை வருமா? கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே உண்மை நிலை வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நான் விருப்பப்பட்டவன், தவறு யார் செய்தாலும் அந்த தண்டனை நிச்சயமாக உண்டு என்ற மனநிலை கொண்ட ஒரு முதலமைச்சராக இருந்தா விருப்பம் இல்லாம அதை சிபிஐக்கு கொடுப்பதுதான் சிறந்தது. ஆனா அந்த துணிச்சல் வருமானம் வராது. ஏன்னா தவறு செய்தவர்கள் இருக்காங்க. அதனால எப்படி வருவாங்க? அது சிபிசிஐடி யாருடைய கண்ட்ரோல்? ஸ்டேட்னுடைய கண்ட்ரோல். ஒரு நபர் கமிஷன்னா அது போய் விசாரிச்சு உண்மை சொல்றாங்களா? கமிஷனர் ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் சொல்றதா கேட்கப்பட்டது. அது உண்மை எந்த காலத்துல வராது. அதனால வந்து இது மிகப்பெரிய புள்ளிகள், அதுக்கும் மிரட்டல் வர இருக்கு. ஏன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நாங்க இல்ல சொல்லிட்டு போ. யாரு எங்க மேல சொன்னாலும் மாநகர வழக்கு போடுன்னு சொன்னாக்கா அது எந்த வித நியாயம்? அப்ப மிரட்டுறதாப்பா ரகுபதி சொல்றாரு. அவரு மிரட்டுற துணியா இது? மிரட்டுற துணியாது. மடியில கணெல்லாம் வழியில பயம் இல்ல, சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு என்னப்பா சொல்றது, மாநகர வழக்கு போடுவோம், கிரிமினல் வழக்கு போடுவோம் அப்படி சொல்லி அதை அச்சுறுத்துறது. அதுல ஒரு சுதந்திரமான, நியாயமான, நேர்மையான குற்றவாளிகள் வந்து சட்டத்தின் தப்பாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருப்பவங்க அவர்கள் வந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால், எதிர்காலத்துக்கு இது ஒரு பாடமா இருக்குன்னு சொன்னா சிபிஐ விசாரணை தான் உகந்தது. சிபிஐ விசாரணை போடணும். மடியில கணம் இல்ல இந்த ஆட்சிக்கு, ஸ்டாலினுக்கு மடியில கணம் இல்லைன்னா உடனடியாக என்ன சொல்லணும், சிபிஐ விசாரணைக்கு நான் தயார், நான் வந்து உத்தரவிடுறேன்னு சொல்லி உத்தரவிடு. அதை செய்வாரான்றது கேள்விக்குறி. அமைச்சர் ரகுபதி வந்து அதிமுகவோட தோல்வியை மறைப்பதற்காக தான் இந்த கள்ளச்சாராயத்தை முன்னெடுக்கிறாங்க. இல்ல இந்த கேள்விதான் வந்து சொல்லிட்டேன் நான். அமைச்சர் சேகர் பாபு மிகப்பெரிய பணக்காரர் வரமாட்டாங்க. நாங்களா? எங்க செருப்பு பார்த்தா கூட தெரியும். நான் போட்டது 199 ரூபா செருப்பு. இந்த செருப்பு ஒருத்தருடைய செப்பலை பார்த்தாலே அவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்கன்னு தெரியும். நாங்க பல 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 பலன்னு ஒரு 1 லட்சம் ரூபாய் ஷூ வாங்கிட்டு மேனா மினிக்கியா கார்ல ஏறிட்டு கார்ல உட்காந்துட்டு ஏசி இப்படி போறது இல்ல. சேத்துல, ஆத்துல, அதுக்கப்புறம் வந்து கடல்ல, அதுக்கப்புறம் குளத்துல, அதுக்கப்புறம் வந்து குடிசைவாழ் பகுதிகளில் எல்லா இடங்களையும் சர்வசாதாரணமாக மக்கள் தொண்டு ஆற்றுகின்ற ஒரு இயக்கம்னா அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான்.